ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். நாம் ஒரு ட்ரேடராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சில விஷயங்களை தவிர்த்தே ஆகணும். ஆனால் நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். திரும்ப திரும்ப நம்ம அந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டிய விஷயங்களை செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட டோட்டல் கேபிட்டல் அல்லது டோட்டல் சேவிங் நம்ம எதிர்கால லைஃபுக்கு வச்சுருந்த எல்லா பணமுமே இந்த ட்ரேடிங்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நான் வந்துட்டு என்ன ட்ரேடிங்கில் வந்துட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். தென் நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நான் இருக்கும் பொழுதும் இந்த ப்ராடக்டெல்லாம் வந்துட்டு நான் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கேன் திரும்ப திரும்ப. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் தப்பு பண்ணுறீங்க, நான் சரியாக போகிறேன் அப்படின்றது கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் லைஃப் வந்துட்டு முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டம் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு திங்க் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துட்டு உண்டு. பட் அந்த முடிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான் வந்துட்டு அந்த காலம் வந்துட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் இன்றைக்கி முயற்சி எடுக்கிறீங்க, இப்போ முயற்சி எடுக்கிறீங்க, அதை எவ்வளோ டீப்பாக முயற்சி எடுக்கிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கான தீர்வு வந்துட்டு குறுகிய காலத்தில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் நம்மளோட விதி அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாதீங்க. ஸோ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே வந்துட்டு இருக்குது. அதனால் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கை வந்துட்டு பண்ணுங்க. எப்பயுமே வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமான வந்துட்டு பணத்தை வந்துட்டு ஆன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதை வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கலாம், ஏன் நேராக லைவ்ல கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஒர்க்கை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களோட மைண்ட் செட்டை வந்துட்டு வளர்த்துக்கோங்க. நம்மளுடைய உள்மனசு நமக்கு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கிளியராக சொல்லும். இந்த விஷயங்கள்லாம் நாம் வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உள்மனசு சொல்லும். ஆனால் நம்ம மைண்டு வந்துட்டு அதை சுத்தமாக வந்துட்டு கேட்கவே கேட்காது. ஸோ அதுபோல் ஒரு சில விஷயங்களை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்துட்டு எந்த ஒரு டிசிஷனும் வந்துட்டு மேக் பண்ணாதீங்க. அதாவது நாளைக்கு நாம் பை மட்டும்தான் வந்துட்டு பண்ண போகிறோம் அல்லது செல் மட்டும்தான் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்ற எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதீங்க. அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகட்டும், அப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிசிஷனை வந்துட்டு எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் குளோபல் மார்க்கெட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மார்க்கெட் வந்துட்டு 3:30க்கு முடிஞ்சதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டை வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி இருக்குல்ல, அதாவது முன்னாடி வந்துட்டு சிங்கப்பூர் நிஃப்டி, இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு 1 hour 1/2 hour அந்த டைம் பீரியடில் வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்காதுங்க. நாம் இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு ரன் ஆகிறது ஒன்லி வந்துட்டு ஒரு 6.25 மணி நேரம் தான் வந்துட்டு ரன் ஆகுது. குளோபல் மார்க்கெட் வந்துட்டு அது தனியாக விட்டுடுங்க. அதோட டர்ன் ஓவரும் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ரேட் ஆகிற டைமுமே வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நாம் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடரு. ஸோ அதனால் நம்ம அன்னைக்கு வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கை வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு கரெக்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்டை வந்துட்டு ரிவர்சல் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே வந்துட்டு போதுமானது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட முதல் நாள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தூக்கம் வந்துட்டு போயிடும். தூக்கம் போச்சு அப்படின்னா நம்ம மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு நம்ம ஒரு ட்ரேடை பண்ணும் பொழுது கரெக்டான டிசிஷன் வந்துட்டு எடுக்க முடியாமல் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ட்ரேட் செட்டப்புக்கு நீங்கள் வச்சிருக்க கிரைட்டீரியா மேட்ச் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணணுங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் மார்னிங் 9:50க்கு ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 ரூபாய் இருக்க ப்ரீமியம் வந்துட்டு இம்மிடியட்டாக கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வந்துட்டு 100 ரூபாய் போகும். 100 ரூபாய் இருக்க ப்ரீமியம் அப்படியே வந்துட்டு 50 ரூபாய்க்கு வந்துட்டு வரும். ஸோ நம்மளோட மைண்ட் என்ன தெரியும் தோணும், இந்த டைமில் நம்ம உள்ளே போயிட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்துட்டு புக் பண்ணிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்.
ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாள் நமக்கு அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் குடுத்துரும். நீங்களும் புக் பண்ணிட்டு வெளிய வந்துருவீங்க. ஆனா ஒரு சில நாள் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த நம்ம ரூ. 50க்கு எடுக்கிற பிரீமியம் வந்துட்டு 0 கூட வந்துட்டு ஆகும். ஸோ அப்ப வந்துட்டு நம்மளோட மைண்ட் வந்துட்டு இத கட் பண்ணிட்டு வெளில வரணும் அப்டின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது. ஸோ அதனால நீங்க வச்சிருக்க ட்ரேட் செட்டப்புக்கு எப்போ உங்களோட உள் மனசும், உங்களோட மூளையும் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு சரி அப்டின்னு சொல்லுதோ, ஸோ அப்ப வந்துட்டு உங்களோட ஆர்டர வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாம மார்க்கெட்டுக்கு சூட்டபுளான பர்சன் அப்படிங்கிறத எப்ப வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாம வச்சிருக்க ட்ரேட் செட்டப் ஒரு 1 வீக் ஃபுல்லா வந்துட்டு எந்த ஒரு என்ட்ரியுமே குடுக்கல. நாமளும் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா, அப்பதான் வந்துட்டு நாம இந்த மார்க்கெட்டுக்கு சூட்டபுளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம், ரொம்ப பொறுமையாவும், நிதானமாவும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அல்லது டார்கெட் ரீச் ஆகுறது வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஏன் அப்டின்னா, நாம அவசரப்பட்டோம் அப்டின்னா, மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணவே முடியாதுங்க. அதேபோல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு பில்ட் பண்ணும்பொழுது, மினிமம் வந்துட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு இருக்க மாரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரிஸ்க் வந்துட்டு ரூ. 10 அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ரூ. 20 இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிய வந்துட்டு பில்ட் பண்ணிடுங்க ஸ்டார்ட்டிங்லயே. இல்ல நான் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது, எனக்கு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, உங்களோட 10 ட்ரேடோட ப்ராஃபிட்ட ஒரே ஒரு ட்ரேட்ல லாஸ்ல வந்துட்டு எடுத்து கொண்டு போய் விட்டுடுங்க. தென் வந்துட்டு, நீங்க ஒரு ட்ரேட வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம், எந்த ஒரு யூடியூப் சேனலும் வந்துட்டு பார்க்காதீங்க. அல்லது டெலிகிராம் சேனல்ஸ வந்துட்டு பார்க்காதீங்க. நீங்க ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணா வந்துட்டு நீங்க டெலிகிராம் சேனல்ஸ் அல்லது யூடியூப் சேனல்ஸ பார்த்து ஒரு ஐடியா வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இந்த தப்ப மட்டும் செய்யவே செய்யாதீங்க. இது போல செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் என்ன தோணும் அப்படின்னா, நாம எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா இருந்தது. ஆனா இந்த டெலிகிராம் சேனலோ அல்லது யூடியூப் சேனலோ பார்த்ததுனால தான் நம்பளால இன்னைக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியலன்னு தோணுங்க. அதேபோல அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க அந்த டெலிகிராம் சேனலையோ அல்லது யூடியூப் சேனலையோ வந்துட்டு பார்க்காம இருப்பீங்க. ஆனா அன்னைக்கு வந்துட்டு அந்த டெலிகிராம் சேனல்லயோ அல்லது யூடியூப் சேனல்லயோ சொன்னது மாரியே வந்துட்டு உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா அவங்க சொன்ன மாரி மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆயிருக்குங்க. ஸோ இந்த மாரி கன்ஃப்யூசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கவே கூடாதுங்க ட்ரேடிங்ல. நீங்க உங்கள தான் நம்பணும். நீங்க உங்கள நம்பி அந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கணும். இதுக்கு உங்களோட மனசும், உங்களோட மூளையும் வந்துட்டு ஒத்துழைக்கணும். ஸோ அந்த மாரி ட்ரேட் செட்டப் தான் நம்ம வந்துட்டு எடுக்கணுங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மிஸ்டேக் தாங்க வந்துட்டு என்னோட லைஃபே வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் பண்ணுச்சு. என்னோட சேவிங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிச்சு. என்னோட பிஎஃப் பணத்த வந்துட்டு எடுத்துக்கிச்சு. நான் வாங்கின பர்சனல் லோன்ஸ வந்துட்டு எடுத்துக்கிச்சுங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தாரக மந்திரமா வச்சிருக்கணுங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட்ல வந்துட்டு நான் சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப 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 நான் ட்ரேட் எடுத்து, அன்னைக்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஹெவி லாஸ்ல தாங்க கொண்டு போய் விட்டது. ஸோ இது எ என்னோட எல்லா டோட்டல் கேப்பிட்டலுமே வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இத வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுங்க. உங்களோட ரிஸ்க் 1% ரிவார்ட் வந்துட்டு 2 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு இது ட்ரிகர் ஆகும்ல. நீங்க அன்னைக்கு வந்துட்டு இம்மீடியட்டா வந்துட்டு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு, அடுத்த நாளுக்கு நாம இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்ல அத திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க நம்ம என்னதான் பண்ணுனாலும், மார்க்கெட் வந்துட்டு இங்க தான் இருக்கும். ஆனா நாம வந்துட்டு ட்ரேட்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் அதாவது நாம ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். நல்ல டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு என்டர் ஆக போறோம். நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு நல்லா இருக்கு. இருந்தாலும் நாம நம்மளோட ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுங்கிற கான்செப்ட மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா, டோட்டலா வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுங்க. ஓகே கைஸ். இப்போ நாம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்த வந்துட்டு உங்க ஃபேமிலிய தவிர யார்கிட்டயுமே வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க ஷேர் பண்ணாதீங்க. தென் சோசியல் மீடியாஸ்லயும் ஷேர் பண்ணாதீங்க. இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மைண்ட் சம்மந்தப்பட்டமான
பிஸ்னஸ்ஸு. ஸோ நம்ம மைண்டை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். திங்க் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சோஷியல் மீடியாவிலேயோ வந்துட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே நம்மளோட மைண்டை வந்துட்டு உடைக்கிறதுக்கு ரொம்ப தீய சக்திகள் வந்துட்டு உலாவிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் வந்துட்டு புரியாது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி திங்க் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் 1% அல்லது 2%க்கு மேலே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நான் ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு இங்கே வீடியோவை வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நம்ம சேனலில் இருக்க அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி மைண்ட் இருக்குமானா இருக்காது. ஓகே, அதனால தான் நான் வந்துட்டு இதை மறுபடியும் வந்துட்டு சொல்கிறேன். உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்துட்டு உங்கள் ஃபேமிலியை தவிர வேறு யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. நாம் ஒரு நாளில் நம்மளோட டார்கெட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ ட்ரிகர் ஆனாலும் அன்னைக்கு வந்துட்டு நிம்மதியாக தூங்கணுங்க. இந்த நிம்மதியாக வந்துட்டு தூங்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம சரியான டிசிஷன் வந்துட்டு எடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், நாம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட ஆள் மனசுல இருந்து நான் வந்துட்டு சொல்கிறேன். இந்த விஷயங்கள் நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களோட உள் மனசு இதை வேணான்னு சொல்லும், ஆனால் மூளை வந்துட்டு அதை ஏற்றுக்காது. நாம் செய்கிறது தான் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மூளை சொல்லும், ஆனால் உள் மனசு நாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லும். நீங்கள் இதை நல்லாவே வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். இப்போது நாம் பார்த்த விஷயங்களுக்கான சொல்யூஷன் வந்துட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 2 விதமாக கிடைக்குங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட 1 மந்த் கமிட்மெண்ட் நாம் ட்ரேட் பண்ணுற 1 வீக்கோட ப்ராஃபிட்டாக இருக்கணும். அதாவது நம்ம 1 வீக்கில் 2 நாள் வந்துட்டு ட்ரேட் பண்ணாலும் நம்மளோட 1 மந்தோட கமிட்மெண்ட்டை வந்துட்டு அது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கேபிட்டல் வந்துட்டு ஹியூஜாக வச்சுருக்கணும். அவங்களோட தேவைக்கு மீறி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே ட்ரேட் பண்ண வராங்க. ஸோ அப்போது வந்துட்டு அவங்களோட சைக்காலஜியை வந்துட்டு பில்ட் பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் வந்துட்டு வரும். அதாவது நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரேடே பண்ண மாட்டேன், என்னோட கிரிட்டீரியா ஃபுல்லாக வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நான் ஒரு ட்ரேடு எடுப்பேன். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகி அவங்க வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக வந்துட்டு இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தாமே அவங்களோட சேனலை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே தான் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க, அதாவது நான் எக்ஸ்பைரியில் நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு டார்கெட் வந்துட்டு நீங்கள் சொல்கிற 50% போகுமா அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதை விட நீங்கள் அடுத்த லெவல் வந்துட்டு யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் மினிமம் வந்துட்டு ஒரு 3 மந்த் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். எனக்கு இப்போ ட்ரேடிங்கில் வர இன்கம் வந்துட்டு போதுமானதாக இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெக்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறேன். உடனே ஃபாரெக்ஸ் எந்த ட்ரேடில் வந்துட்டு பண்ணுறீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஃபாரெக்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இன்னும் ஒரு இல்லீகலாக தான் வந்துட்டு இருக்குது. டேக்ஸஸ் ரொம்ப வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்த்து நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் இண்டெக்ஸில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் இதில் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதற்கான முயற்சியை வந்துட்டு எடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.